வராதீங்க. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே டிராயிங் வரைஞ்சி உங்ககிட்ட கொடுத்துருவேன். சரி மக்களே, எல்லாரும் டிராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ டீச்சர். நேத்துக்கு நம்ம வீட்ல எத்தனை பேப்பரை கசக்கி கசக்கி தூக்கி எறிஞ்சி டிராயிங் பிராக்டீஸ் பண்ணனும். இன்னைக்கு சூப்பரா டிராயிங் வரைஞ்சிரணும். அருணே, நீ என்ன டிராயிங் வரைய போறா? ஏன் சுகன், என் டிராயிங்க பார்த்து நீ காப்பி அடிக்கலாம்னு நினைக்கியோ? நான் உன்னை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு கேட்கல. சும்மா என்ன டிராயிங் வரைய போறான்னு தான் கேட்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா போ, எனக்கு என்ன? அவனே கேள்வியை கேட்டு அவனே பதில சொல்லிக்கிடியா. முதல்ல தலைய வரையலாமா இல்லன்னா வால வரையலாமா? ஒரே குழப்பமா இருக்கு. சரி, எது எப்படியோ நம்ம டிராயிங்க சூப்பரா வரைய ஆரம்பிப்போம். ஆல் தி பெஸ்ட் பூமாரி. Thank you சமீரா. Same to you. Thank you பூமாரி. உனக்கு ஏதாவது crayons, color pencil வேணும்னா என்கிட்ட கேளு பூமாரி, நான் தாரேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு சமீரா, வேணும்னா உன்கிட்ட கேக்கேன். சரி பூமாரி. பிள்ளைங்க எல்லாரும் வரைஞ்சிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களா, நீங்க எல்லாரும் டிராயிங் வரைய ஆரம்பிச்சு 20 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ள 20 நிமிஷம் ஆயிட்டா? டிராயிங் போட்டி முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாரும் சீக்கிரமா டிராயிங் வரைஞ்சு முடிங்க. என்னது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே டிராயிங்க வரைஞ்சு டீச்சர் கிட்ட கொடுத்துருவேன்னு சொன்னேன். ஆனா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரமா டிராயிங்க வரைவோம். தலையும் புரியல, வாலும் புரியல. நேத்து டிராயிங் வரைஞ்சி பிராக்டீஸ் பண்ணி பார்த்தது எல்லாம் மறந்து போன மாதிரிலாம் இருக்கு. எப்படியாவது சீக்கிரமா வரைஞ்சி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். பிள்ளைங்களா, பெல் அடிச்சிட்டாங்க. டிராயிங் போட்டிக்கான 1/2 மணி நேரம் முடிஞ்சிட்டு. எல்லாரும் நீங்க வரைஞ்ச டிராயிங் எடுத்துட்டு வாங்க. ஓகே டீச்சர். என்னது, 1/2 மணி நேரம் முடிஞ்சிட்டா? நான் இப்பதான் டிராயிங்கே வரைஞ்சிருக்கேன். இன்னும் ஃபுல்லா வரைஞ்சு முடிக்கல. அப்புறம் கலர் வேற அடிக்கணும். பிள்ளைங்களா, நீங்க வரைஞ்ச டிராயிங் எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. ஐயோ டீச்சர். சமீரா, டிராயிங் பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டலாமா? எல்லாரையும் கிரவுண்ட்ல வெயிட் பண்ண சொல்லு. நானும் சித்ரா டீச்சரும் இந்த டிராயிங்க எல்லாம் செக் பண்ணிட்டு யாரு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிரைஸ் வாங்க போறீங்கன்னு வந்து சொல்லுவோம். சரியாமா? டீச்சர். என்ன சமீரா? டீச்சர், அருண் மட்டும் இன்னும் டிராயிங் பேப்பர் கொடுக்கல. என்னமா சொல்லியா? அருண் இன்னும் டிராயிங் பேப்பர் தரலையா? ஆமா டீச்சர், நான் எல்லாரோட டிராயிங்கையும் வாங்கும்போது அருண்கிட்டயும் கேட்டேன். அவன் தர மாட்டேன்னு சொல்லிட்டான். என்னது, டிராயிங் பேப்பரை தர மாட்டேன்னு சொல்லிட்டானா? ஆமா டீச்சர், அவன் இன்னும் டிராயிங்க ஃபுல்லா வரைஞ்சு முடிக்கலையா, அதனால பேப்பர் தர மாட்டேன்னு சொல்லிட்டான். பேப்பரை தர மாட்டேன்னு சொல்லிட்டாம்ல, அவன் இந்த போட்டியில எல்லாம் சேர்க்க முடியாது. என்னது, என்ன டிராயிங் போட்டியில சேர்க்க மாட்டாங்களா? டீச்சர். அருணே, இங்க என்ன பண்ணியா? டீச்சர், அது வந்து சமீரா, நீ போமா, கிளாஸ் பிள்ளைங்களை எல்லாம் கிரவுண்ட்ல உட்கார சொல்லு. ஓகே டீச்சர். என்ன அருண், டிராயிங் பேப்பரை தர மாட்டேன்னு சொன்னியாமே? டீச்சர், அது வந்து நான் டிராயிங் வரைஞ்சிட்டேன். ஆனா அப்ப சமீரா கிட்ட பேப்பரை கொடுத்துருக்க வேண்டியதுதானே? ஏன் தர மாட்டேன்னு சொன்னா? டீச்சர், டிராயிங் வரைஞ்சிட்டேன். ஆனா நேரமின்மை காரணமாக என்னால கலர் அடிக்க முடியல டீச்சர். என்ன சொல்லியா? நேரமின்மை காரணமாக உன்னால நீ வரைஞ்ச படத்துக்கு கலர் அடிக்க முடியலையா? ஆமா டீச்சர், நீங்க கொடுத்த 1/2 மணி நேரம் எனக்கு பத்தல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் சூப்பரா கலர் அடிச்சிட்டு வந்துருவேன் டீச்சர். இன்னும் 10 நிமிஷம் இல்ல, நாள் பூரா எடுத்துக்க. நீ வரைஞ்ச டிராயிங்க்கு கலர் அடிச்சி நீ வீட்லயே வச்சுக்க. என்ன? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டீச்சர். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டீஸ் எல்லாம் பண்ணி இந்த டிராயிங்க வரைஞ்சிருக்கேன் தெரியுமா? இந்த டிராயிங்ல கலர் மட்டும் அடிச்சிட்டோம்னா நான் தான் டீச்சர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். ப்ளீஸ் டீச்சர், தயவு செஞ்சு எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடுங்க.
வரைஞ்சிருக்கானா இல்லனா கழுத டிராயிங் வரைஞ்சிருக்கானானே தெரியலையே. குமாரி டீச்சர் வராங்க. ஆமா டீச்சர் வராங்க. இப்ப டிராயிங் போட்டில யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்கன்னு டீச்சர் இப்ப சொல்லிருவாங்கல்ல. ஆமா குமாரி, இப்ப டிராயிங் போட்டில ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ் யாருன்னு சொல்லிருவாங்க. டிராயிங் நல்லா தான் வரைஞ்சிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு சமீரா. ஆமா எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அருணே டிராயிங் நல்லா வரைஞ்சிருக்கியா? உனக்கு பிரைஸ் கிடைக்குமா? என்ன பிரைஸ் கிடைக்குமான்னு கேக்கா? எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். அப்படியா? அப்ப நீ டிராயிங் சூப்பரா வரைஞ்சிருக்கியோ? ஆமா டிராயிங் ரொம்ப சூப்பரா வரைஞ்சிருக்கேன். ஆனா கலர் அடிக்க தான் எனக்கு நேரம் இல்ல. என்னது டிராயிங்ல கலரே அடிக்கலையா? 1/2 மணி நேரத்துக்குள்ள டிராயிங்க வரைஞ்சு முடிச்சிட்டேன். ஆனா கலர் அடிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கல அஜய். நான் என்ன பண்ணுவேன்? டிராயிங் மட்டும் வரைஞ்சிட்டு கலரே அடிக்காம இருந்தா உனக்கு எப்படி பிரைஸ் கிடைக்கும்? கலரே அடிக்காட்டாலும் என் திறமைக்கேத்த பரிசு எனக்கு கிடைக்கும். வேணும்னா பாரு, டீச்சர் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு சொல்லுவாங்க. சரி டீச்சர் சொல்லுவாங்கல்ல, அப்ப பார்க்கலாம். டீச்சர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ்னு யாருன்னு சொல்லிடுவோமா? சரி டீச்சர் சொல்லிடுவோம். பிள்ளைங்களா, ஆண்டு விழாவிற்கான டிராயிங் போட்டி முடிஞ்சிட்டு நீங்க எல்லாரும் அழகா டிராயிங் பண்ணிருக்கீங்க. நாங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த டிராயிங் போட்டில ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ் உண்டு. அஜய் நல்லா கேளு, இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் என் பேரை சொல்லுவாங்க பாரு. சரி அருணே. டிராயிங் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ டிராயிங் போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் யார் வாங்க போறீங்கன்னு சொல்ல போறோம். சீக்கிரமா என் பேரை சொல்லி என்ன கூப்பிடுங்க டீச்சர். முதல் பரிசை பெறுபவர் பூமாரி. பூமாரியா? அருணே உன் பேரை சொல்லி ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு கூப்பிடுவாங்கன்னு சொன்னா இப்ப பூமாரியை கூப்பிடுறாங்க. அது எனக்கு ஒருவேளை செகண்ட் பிரைஸா இருக்கும். என்ன ரெண்டாவது கூப்பிடுவாங்க பாரு. சூப்பர் பூமாரி, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். थैंक यू சமீரா. பூமாரி இங்க வாமா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நில்லு. ஓகே டீச்சர். நீ வரைஞ்ச டிராயிங் ரொம்ப நல்லா இருக்கு பூமாரி. थैंक यू டீச்சர். விழிப்புணர்வு பத்தின உன் டிராயிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. थैंक यू டீச்சர். இரண்டாவது பரிசை பெறுபவர் சமீரா. சமீரா சூப்பர் சூப்பர். சமீரா இங்க வாமா, இரண்டாவது இடத்துல வந்து நில்லு. ஓகே டீச்சர். இரண்டாவது பிரைஸ் சமீராக்கா. சமீரா நீயும் அழகா டிராயிங் பண்ணிருக்க. थैंक यू டீச்சர். டிராயிங் போட்டியில் மூன்றாவது பரிசை பெறுபவர் அருண் சுகன். சூப்பர், எனக்கு மூணாவது பிரைஸ். சுகனுக்கு மூணாவது பிரைஸா? அப்ப எனக்கு பிம்பிலிக்கு பிலாத்தி. சுகன் நீ வரைஞ்ச டிராயிங்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. थैंक यू டீச்சர். உங்க மூணு பேருக்கும் பிரைஸ் ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு கொடுப்பாங்க. சரியா? ஓகே டீச்சர். டீச்சர் தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. யார் அது? டீச்சர் அருண் தான் அப்படி சொல்லுதா. அருண் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி சொல்லியா? டீச்சர் தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. இவங்க மூணு பேருக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ்னு கொடுத்திருக்கீங்க. அருணுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு நீங்க சொல்லி இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ்னு என்ன எதுக்குமே கூப்பிடல. அதனால இப்ப நீங்க தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. அருணுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு சொல்லுங்க டீச்சர். அருணே தேவையில்லாம பேசியா? நீ என்ன டிராயிங் வரைஞ்சான்னு உனக்கே தெரியும். நானும் நல்லா தான் டீச்சர் டிராயிங் வரைஞ்சிருக்கேன். அப்படியா? சரி நீ வரைஞ்ச டிராயிங்க எல்லாருக்கும் காட்டுதேன். அப்புறம் உனக்கு எந்த பிரைஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். சரியா? நந்து அழகா ஒரு ரெயின்போ டிராயிங் வரைஞ்சிருக்கா. கீர்த்தி ஒரு இயற்கை காட்சி வரைஞ்சிருக்கா. அஜய் ஒரு ஜோக்கர் படம் வரைஞ்சிருக்கான். அருணே நீ என்ன டிராயிங் வரைஞ்சிருக்கான்னு சொல்லு. டீச்சர் நான் ஒரு குதிரை படம் வரைஞ்சிருக்கேன். சரி படம் வரைஞ்சிருக்கா, அதுல கொஞ்சமாவது கலர் அடிச்சிருக்கியா? டீச்சர் அதுக்கு தானே கூட ஒரு 10 நிமிஷம் கேட்டேன். டீச்சர் எனக்கு நேரமே தரல. டிராயிங் போட்டினா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்கல்ல. இவங்க எல்லாரும் எவ்வளவு அழகா படம் வரைஞ்சு கலர் அடிச்சிருக்காங்க. டீச்சர் நானும் அழகா தானே குதிரை வரைஞ்சிருக்கேன். எல்லாரும் அழகா தான் டிராயிங் வரைஞ்சிருக்கீங்க. ஆனா
டிராயிங் போட்டியில வெற்றி பெறாதவங்க எல்லாம் வருத்தப்பட வேண்டாம். இனி அடுத்த போட்டிகள்ல கலந்துக்கிட்டு வெற்றி பெறலாம். சரிங்களா மக்களே? ஓகே டீச்சர். அருணே, நடுவரின் தீர்ப்பே இறுதியானது, அதுவே உறுதியானது. பிள்ளைங்களா, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் வினாடி வினா போட்டி நடக்க போகுது. சுகன் ரொம்ப ஓவரா பேசுனல்ல, வேணும்னா பாரு. நாளைக்கு வினாடி வினா போட்டில நான் எப்படியாவது வின் பண்ணிடுவேன். எந்த போட்டி நடந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன்னு உங்ககிட்ட முதல்ல நான் சொல்லதுனால எல்லாரும் சேர்ந்து எனக்கு கண் திருஷ்டி போட்டுட்டீங்க. அதனால நாளைக்கு நடக்கக்கூடிய வினாடி வினா போட்டில நான் அமைதியா இருந்தே வெற்றி கனிய பறிக்க போறேன் பாரு. இப்ப எதுக்கு நீ சிரிக்கா? அருணே, நாளைக்கு நடக்கக்கூடிய வினாடி வினா போட்டில நீ அமைதியா இருந்தாலும் ஒண்ணும் வெற்றி கனிய பறிக்க முடியாது. வாயை திறந்து டீச்சர் கேக்குற கேள்விக்கு கரெக்ட்டா பதில சொன்னாதான் நீ சொன்ன மாதிரி வெற்றி கனிய பறிக்க முடியும். வினாடி வினா போட்டில பொது அறிவு கேள்விகள் தான் கேட்போம். சரியா மக்களே?